அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சக்தி சக்தி அந்த கண்ணி உள்ள வாடி. வரும்போதெல்லாம் கத்திக்கிட்டே தான் வருவியா? டேய் இங்கதான் இருக்கியா? வேற எங்க இருப்பேன்? என்ன பண்ற? அது ஒண்ணு இல்லம்மா, சும்மா அப்படியே பாட்டு கேட்டுட்டு. என்ன பாட்டு கேக்குற? என்ன சொல்லுவேன் என் உள்ளம் தாங்கல. தூக்கத்தை வாங்கல. சரிதான். சரி, எதுக்கு கூப்பிட்ட? அது ஒண்ணு இல்லடா சக்தி. கூமுட்ட ஒண்ணுமே இல்லாம இந்த கத்து கத்திட்டு வருவியா? போடி போ. டேய் எருமை, ஒண்ணு இல்லன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஓ அப்படியா? சரி சரி ஆரம்பி. அது வந்துடா சக்தி. நிறுத்து. என்னடா? ஒண்ணு இல்லைன்னு சொல்லி ஆரம்பிப்பேன்னு தானே சொன்னேன். இப்ப என்ன அது இல்லடா சக்தின்னு ஆரம்பிக்கிற? சப்பா, என்கிட்ட நம்ம தலை சுத்துது வாந்தி வருதுன்னு சொன்னா என்ன ரியாக்ட் பண்றான்னு பாப்போம் நினைச்சு வந்தா நம்ம சொல்லவே விட மாட்டான் போல. இல்ல இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். இவன் நான் எப்படி கேர் பண்ணிக்கிறாங்கறத பார்த்தே ஆகணும். என்னடி நின்னுக்கிட்டே இருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லு. நல்ல பாட்டு போகுது, கேட்கணும். எங்க போகுது? ட்ரெயின் பிடிச்சு அமெரிக்கா போகுது. டேய் சொல்ல வந்தத சொல்லுடி. ரொம்ப இந்தான் வர வர மூஞ்ச பாரு. இருந்தாலும் நான் இப்ப சொல்றத கேட்டு என்ன பாசமா பாத்துக்குவான். ஃபர்ஸ்ட் உட்காருவோம். சக்தி. சொல்லுமா. அது அது வந்து சக்தி. என்னாச்சு? பசிக்குதா? அது இல்லடா. அந்த கனி எனக்கு என்னமோ சரியா படல. பாதி தூக்கத்துல எழுந்து வந்து புலம்புற மாதிரி இருக்கு. ஏய் தூக்கத்துல எல்லாம் புலம்பல. தெளிவா உன்கிட்ட பேசுறேன். பேசு பேசு. அதான்டா அது வந்து. சரிதான். எது வந்து, ஏன் வந்து, எப்படி வந்து, எதுக்காக வந்து, இந்த வந்து மட்டும் என்ன வந்துன்னு தெரியலையே. இன்னைக்கு நைட்டு பொழுது இப்படிதானா? இவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்காம தூங்கிட்டா மூஞ்சி மேலேயே துப்புவா. கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. இறைவா, என்ன பண்ண போறேனோ? சக்தி இங்க பாரு அந்த கனி, எனக்கு பிறந்ததும் வச்ச பேர் சக்தி தான். இப்போ வரைக்கும் அதே சக்தி தான். நீ பேரை மாத்திர ஐடியாவும் இல்ல. அதனால இந்த சக்தியை தவிர வேற ஏதாவது சொல்லு. இல்ல நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன். எப்போ சொல்றேன்னு பாக்குறேன்டி. சக்தி ஆரம்பிச்சிட்டா. சொல்லுமா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லுவேன். இப்ப நீ சொல்லலாட்டி நான் உனக்கு கொல்லுவேன். டேய் குறுக்க பேசாதடா. யாரு? நானு. அது வந்து என்ன தெரியுமா? நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. சொன்னாதாமா தெரியும். சொல்லேமா. சரி நான் சொல்றேன். இருடி இரு, சொல்லி முடி. தேவையில்லாத விஷயமா மட்டும் இருக்கட்டும், அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். சக்தி. டேய் சக்தி. சொல்லுமா. என்னடா என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லையே. நான் பேசினா நீ கேப்பேல? சக்தி கேப்பேல? கேப்ப ராகி எல்லாம் ஒண்ணுதான். நீ சொல்லு. நீ என்ன லவ் பண்றேல? ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு தாண்டா பொண்டாட்டியா இருந்தாலும் லவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துல இருந்தேன். அந்த கண்ணை உருட்டி என்ன லவ் பண்ண வச்சுட்டு இப்ப என்ன புரட்டி எடுக்கிறா. டேய் சொல்லுடா, நீ என்ன லவ் பண்றேல? பண்றேமா. ஓகேடா, இது சொல்றேன். அது வந்துடா, நான் இப்ப அப்படியே நடந்து வந்தேனா, நடந்து வரும்போது திடீர்னு பயங்கரமா தலை சுத்துச்சு. என்னது? என் பொண்ணுக்கு தலை சுத்துச்சா? அப்புறம் தலை சுத்துச்சா? ஆமா சக்தி. அப்புறம் வாமிட் வர மாதிரி. வாமிட்டா? அந்த கனி என்னமா சொல்ற? தலை சுத்திச்சு வாமிட் வந்ததா? ஆமா சக்தி. கூமுட்ட வந்ததும் இதை சொல்லாம அது வந்து இது வந்து நீ எவ்வளவு நேரம் இழுத்துருக்க? ஐயோ சக்தி கருவாயா, என்ன கேர் பண்றான். இத தாண்டா உன்கிட்ட எதிர்பார்த்தேன். இப்ப பாரு, என்ன தூக்கி கட்டில படுக்க வைப்பான். சுபா, இத வந்ததும் சொல்ல வேண்டாமா? அது வந்து சக்தி. திரும்பவும் வந்தா? வந்துட்டே. ஐயோ அம்மா, சொல்லடி சொல்லு. என்னம்மா லூசு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? சந்தோஷம்
மகதான் லூசு நினைச்சேன், அம்மாவும் லூசா? ஐயோ, பார்க்க முடியலையே. அத்தை அத்தை, இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணும்னு இருக்கு. மா, ஐயோ அம்மா, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம நிப்பாட்டுமா. அதெல்லாம் முடியாது. நீயும் வந்து ஆடு. அம்மா, வேண்டாம் வேண்டாம், நீ ஆடக்கூடாது, நீ பாடு. ஏய் சக்தி, நீ வாடா, நம்ம ரெண்டு பேரும் ஆடுவோம். சுபா பாடட்டும். பாட ஆட ஆல்ரெடி. மியூசிக்கு உங்க அண்ணனை வர சொல்லுவோமா? ஓகே ஓகே, வர சொல்லு வர சொல்லு. இப்ப நீ வாடா, ஆடலாம். அம்மா, இப்ப ஆடுறத நிப்பாட்டியா இல்லையா? ஏய் சந்தோஷமா இருக்க மாத்திரம் ஆடணும்டி. ஸ்வீட் எடு கொண்டாடு, அந்த மாதிரி டான்ஸ் ஆடு கொண்டாடு. இப்ப கொண்டாடுறதுக்கு நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலடி, நீங்க தான் பண்ணீங்க. ஆமாண்டி ஆமா. ஏய் சக்தி, கங்க்ராச்சுலேஷன்டா. கங்க்ராச்சுலேஷனா? எதுக்கு அத்தை? டேய், நீங்க பேசுனத நான் கேட்டுட்டேன்டா. ஐயோ, கேட்டுட்டேனே. சரி, உங்க பேச்ச கண்டினியூ பண்ணுங்க. நான் வீட்ல இப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். ஹே ஹே ஹே. ஏய், சிரிக்கிற, நிறுத்த சொல்லுடா அவனை. அது நிறுத்த முடியாது, போட்டோம். காட்டெருமை. அம்மா, அம்மா, சொல்லடி சொல்லு சொல்லு. எதுக்குமா ஆடுற? சொல்லியாது தொலை. அடியே, அதான்டி, நான் கேட்டுட்டேன். என்னத்தமா கேட்டு தொலைச்ச? ஏய் சாரிடி, நான் வேணும்னு கேட்கல. இரண்டு பேர் பேசிட்டு இருக்கிறது வெளிய வரைக்கும் கேட்டுச்சா? சச்சையா கேட்டுட்டேன்டி. யோ, ஓடாம என்ன கேட்டு தொலைச்சேன்னு சொல்லு. முடியாது, ஆடிக்கிட்டே வேணா சொல்லுவேன். சரி சொல்லி தொலை. அது வந்து இங்கேயும் அது வந்துதானா? எப்போ வரும்னு தெரியலையே. ஐயோ, சிரிப்பா வேற வருது. மா, கடுப்ப கலப்பாத, சொல்லி தொலை. அடியே, நீயும் சக்தியும் பேசிட்டு இருந்தீங்கல்ல. ஐயோ, அப்படியே சுபா மாதிரியே பேசுறாங்க. உங்க எப்ப சொல்லுவாங்கன்னு தெரியலையே. அவ்வளவுதான், விடிஞ்சிரும். எரிச்சலா வருது. ஆறத நிப்பாட்டுமா. எதுக்கு ஆறேன்னு சொல்லி தொலை. ஆறத நிப்பாட்டுனா சொல்ல மாட்டேன். சரிங்க அத்தை, ஆடிக்கிட்டே சொல்லுங்க. எதுக்கு ஆடுறீங்க? சக்தி, நீயும் ஆட வரியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லுங்க. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஆடலாம், உங்க மக பாடலாம். ஓகே ஓகே, சொல்லுங்க, எதுக்கு ஆடுறீங்க? சக்தி, அதான் சுபா சொன்னாலே, தலை சுத்துதான், வாந்தி வருதான். ஐயோ, எனக்கே வெக்கமா வருது. ஆமா லூசு, உன் வெக்கத்தை கொண்டு வெளிய போடு. டேய் காட்டெருமை, என்னடா பல்லு காமிச்சிட்டு இருக்க? எங்க அம்மா ஆடுறது அவ்வளவு நல்லாவாடா இருக்கு. சிரிப்பா இருக்குடி. சிரிப்ப ஏறி மேய்ச்சி போடுவேன். உங்க என்ன சொல்றாங்கன்னு புரியுதா? எனக்கெல்லாம் புரியல, ஆடுறது நல்லா இருக்கு. ஐயோ மா, இப்ப நீ நிப்பாட்றியா? ஏய் டான்ஸ் ஆடு கொண்டாடு. கொண்டாடுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. அதெல்லாம் தலை சுத்து இருக்கு, வாந்தி இருக்கு. ஐயோ லூஸ் அம்மா, நான் ஒண்ணு நினைச்சு வந்தா நீ ஒண்ணு பண்றியேமா. கடவுளே. என்னடா நடக்குது? ஆனா நல்ல ஜாலியாவே இருக்கு. இருக்கும்டா இருக்கும். மா, அது வந்து நேத்து சுட்ட முறுக்கு வீட்ல இருந்தது பாத்தீங்களா? அத தின்ன தொலைச்சிட்டேன். அதனால தலை சுத்து வாந்தி. என்னடி சொல்ற? அதனால தலை சுத்து வாந்தியா? ஆமாமா லூஸ் அம்மா, இஷ்டத்துக்கு வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க. ஐயோ அத்தை, எதா இருந்தாலும் ஆடிக்கிட்டே பேசுங்க. ஆடிக்கிட்டே பேசுங்க. ஏய் எருமை, நீ ரசிச்சிட்டு இருக்கியா? ஏய் காட்டெருமை, அந்த கனி ஆடிக்கிட்டே பேச சொல்லுடி. டேய் கொண்டு வேண்டா. மா போமா போ, எதுக்கு வாந்தின்னு தெரிஞ்சுக்கிட்டேல, கிளம்புமா. என்னடி சுபா, இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்ட. ஒரு நிமிஷத்துல டான்ஸ் ஆடி கொண்டாடுனே, அடுத்த நிமிஷம் ஃபீல் பண்ண வெஸ்டியே. மா அப்புறம் ஃபீல் பண்ணுமா. ஐயோ, நான் ஒன்னு நினைச்ச வந்தா இங்க ஒன்னு நடக்குது. டேய், நேத்து சுட்ட முறுக்க தின்னு வாந்தின்னு சொல்ல வச்சிட்டாங்களே. சுபா, அப்பனா இனி நான் டான்ஸ் ஆட முடியாதா? மா, சக்தி நீயே சொல்லு. நம்ம ரெண்டு பேர் ஆட, சுபா பாட. நம்ம குடும்பமே உட்காந்து பார்க்க. அதெல்லாம் எப்ப நடக்கும்? இப்ப கூட நடக்கும் அத்தை. உங்க மக பாட தயாரான்னு கேளுங்க. என் அத்தை கூட சேர்ந்து ஆட நானும் தயார். அப்படியா? அப்படியே. ஏய் சுபா, பாடி. இருமா, இதோ அப்பாவை கூட்டிட்டு வரேன். ஆனா அப்பாவை சேர்ந்து பாடுறோம். ஐயோ, இந்த மனுஷனா? அவர் காஞ்சு கூடனா நல்லா பாடுவாரு, ஆடுவாரு. நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. காஞ்சம் சொன்னது ஞாபகம் வந்துருச்சுடி. இன்னைக்கு உங்க அப்பேங்காரன் அந்த காஞ்சு கூட சேர்ந்து பாயா ஏ வீரா அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காருடி. என்னது டான்ஸ் ஆடுனாரா? ஏமா நீ சும்மாவா விட்ட? அதே பேரு சும்மா விடுவேன். சும்மா வெளுத்து வாங்கிரல. அதெல்லாம் அப்பாக்கு காணாதுமா. போ போ, அடுத்து அந்த காஞ்சு கூட சேர்ந்து என்ன டான்ஸ் பண்ணலாம் பிராக்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. போய் பாரு, அப்பாவை கவனிமா போ. பிராக்டீஸ் பண்ணுவாரா?
ஏய் அந்த கண்ணி வலிக்குதுடி. இறங்குடா, பெட்ட விட்டு இறங்கு, இல்ல திரும்பவும். ஏய் வேண்டாம் வேண்டாம், இரு ஒரு நிமிஷம். வாந்தி மயக்கம் சொன்னா நம்மள எப்படியெல்லாம் கேர் பண்ணுவான்னு பார்க்கலாம் வந்தா நம்ம அம்மா ஊட வந்து நம்ம குடும்பத்துக்கே லூசுங்கிற பேரை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ ஆந்தக்கனி, ஆந்தக்கனி, உனக்கு அறிவு இருக்காடி? அறிவு இருக்கா? இனி இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நினைப்பியாடி? சொல்லுடி, நினைப்பியா? அப்படியே நினைச்சாலும் இனி முத டோரை லாக் பண்ணணும். நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிறேன். இப்ப எதுக்குடா பொல்ல பொல்ல காமிக்கிற? ஏய் சுபா, சத்தியமா முடியலடி. ஐயோ சிரிச்சு சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குது. சுபா சுபா, இந்த சிரிப்பை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது மருந்து இருக்கு? இருக்குடா. மொத சொல்லுடி, அது சொல்லுடி. இதோ வாயிலே ஓங்கி ஒரு எத்தனை சிரிப்பு நின்றோம். எப்படி கழுத மாதிரியா? டேய் நானே செம்ம கடுப்புல இருக்கேன். வாயை மூடிட்டு கீழே படுத்து தூங்கிரு. வாய மூடுனா எப்படி சிரிக்க முடியும்? ஏய் சரி ஓகே ஓகே, நானு சத்தம் இல்லாம சிரிச்சுக்கிறேன். நீ தூங்கு, படுத்துக்கோ. படுத்துக்கோடி அந்த கண்ணி. உனக்கு இதெல்லாம் தேவை? இனியும் இவனை பார்த்தா நமக்கு செம்ம கடுப்பாகும். பேசாம படுத்து தூங்கிடலாம். டேய் காட்டேருவேன், நாளைக்கு உன்னை கவனிச்சுக்கிறேடா. சிரிக்கவா செய்யற சிரிப்பு? எங்க அம்மா டான்ஸ் உனக்கு சிரிப்பா இருக்கா? ஏடி அந்த கண்ணி, உண்மை சொல்லு, உனக்கும் சிரிப்பு வரல? அதெல்லாம் வரல. ஏய் பொய் சொல்லாத, உண்மையை சொல்லு. சிரிப்பு அந்த சிரிடி, உடம்புக்கு நல்லது. அது உங்க அம்மா ஆட, நானும் சேர்ந்து ஆட, நீ பாட. ஹேய் சிரிச்சிட்டியா? டேய் எருமை. சக்தி சொல்லுடி. ஐ லவ் யூ. ரொம்ப ரொம்ப லவ் யூடி. கரெக்டா நடந்தானே. நம்மள இங்கே தானே வர சொல்லியிருந்தாங்க. ஆனா யாரையும் காணுமே. போன் சரத்தா தான் இருக்கும். டேய் சரத்து. ஏய் சிந்தாமணி, எங்கடி இருக்க? கம்பெனிக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன்டா, கம்பெனில தான் இருக்கேன். ஏய் பாரா, போடி, காலையில யாருமே எழுப்பிடாம எழுந்த. டேய் இது என்ன நம்ம வீடா? சரத்து, நைட்டெல்லாம் தூக்கமே வரலடா. அப்படியா? சரி நல்லா. எப்படா வீடியோ நினைச்சிட்டே படுத்திருந்தேன். ஒரு வழியா விடிஞ்சது. எழுந்து கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டேன். ஓய், உனக்கு தெரியாத ஊரு, அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீ தனியா போய் ஸ்டே பண்ற. ஒரு 2-3 நாள் அப்படித்தான் இருக்கும். அப்புறம் நல்லா தூக்கம் வருமா? இல்ல நீ தூங்காம இருந்தே பழகிக்கிடும். டேய் சரிடி வாயாடி. சரி ஓகே, கம்பெனில பேசிட்டியா? என்ன ஒர்க் சொன்னாங்க? ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இல்லடா, இப்பதான் இங்க வந்திருக்கேன். ரிசப்ஷன்ல தான்டா இருக்கேன். இங்க யாரும் காணோம். ஒருவேளை நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கலாம்டி. அப்புறம் தனியா ஆள் இல்லாத இடத்துல நீ நிக்காத, கொஞ்சம் ஆள்க இருக்கிற இடத்துல பாத்து இரு. டேய் அண்ணா பயப்படாதடா, நான் உன் தங்கச்சி, சேஃபா தான் இருப்பேன். தெரியும்டி, இருந்தாலும். சரி சரி. ஏ சிந்தாமணி, சென்னையில இருந்து ஒரு பொண்ணு வருவான்னு சொன்ன, வந்தாச்சா? இல்லடா அண்ணா, ஆனா அவ நம்பரை எங்க மேம்கிட்ட கேட்டு வாங்கி அவளுக்கு கால் பண்ணேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கம்பெனிக்கே வாரேன் இருக்கா. ஓ ஓகே ஓகே, கூட ஒரு ஆள் இருந்தா உனக்கு கொஞ்சம் பேச்சு துணைக்கு ஆளா இருக்கும். சரி ஓகேடி, பார்த்து கவனமாயிரு. கம்பெனியில பேசிட்டு என்னென்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணு. சரிடா அண்ணா. சாப்பிட்டேல? டேய் இத நீ half an hourக்கு முன்னே ஃபோன் பண்ணி கேட்டுட்ட. கேட்டேனோ? சரி சரி, இன்டர்வியூ மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகேடா அண்ணா. சரிடி, வெச்சிரவா? சரிடா. டேய் அடிக்கடி இந்த மாதிரி கால் பண்ணிக்கிட்டே இரு. சரிடி. டேய் அண்ணா, ரொம்ப மிஸ் பண்றேன்டா. ஒன்ன மட்டும் இல்ல, நம்ம வீட்ல உள்ள எல்லாத்தையும். எப்போ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போவோம், உங்களெல்லாம் பார்ப்போம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் நாளே இப்படி, இன்னும் 10 நாள். ஐயோ. சரி சரி, ஓகே ஓகே, கான்ஃபிடென்ட்டா இருப்போம். ஹே பூஜா. ஹாய் டி. ஹாய் பூஜா. என்னடி இவ்ளோ லேட்டா வர? கரெக்ட் டைம் தாண்டி, நீ தான் சீக்கிரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியோ? ஆமா, நீ நேத்து நைட்டே வந்துட்டேன்னு சொன்ன. எங்கடி ஸ்டே பண்ண?
இந்த கம்பெனி ரூம் டி பக்கத்துல இருக்கு. அங்க தாண்டி ஸ்டே பண்ணேன். ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டமா இருந்ததுடி. நீயும் வரலையா? ஏய், நான் இங்க சென்னை தானே. ஏதோ காலையில வேகமா எழுந்து கிளம்புனேன், இங்க கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். இனி 10 நாள் உன் கூட தாண்டி ஸ்டே பண்ணுவேன். அப்பாடா, இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆமா, இந்த கம்பெனி மேனேஜர் பாத்தியா? ஆஹா, இல்லடி, இன்னும் யாரும் வரலன்னு நினைக்கிறேன். ஹோ, மேனேஜர் கிட்ட தான் கேட்கணுமோ? ஆமாண்டி, என்னோட காலேஜ்ல அதான் சொன்னாங்க. மேனேஜரை பார்த்து பேசிட்டோம்னா நம்ம எந்த கம்பெனிக்கு ட்ரைனிங் போகணும், எங்க ஸ்டே பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இங்க பேசிட்டு நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகேடி. ஏய், வாராரு, அவர் தான் மேனேஜர் நினைக்கிறேன். ஹலோ கேர்ள்ஸ். சார். ஒருத்தவங்க ஜேஜே காலேஜ், இன்னொருத்தவங்க காலிசரி காலேஜ். ஓகேவா? கரெக்ட் சார். இப்ப சொல்லுங்க, யாரு ஜேஜே காலேஜ்? நான் தான் சார். நான் காளீஸ்வரி காலேஜ் சார். ஓ சூப்பர்மா, உங்க 2 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இங்க 10 நாள் ட்ரைனிங் உங்க காலேஜ்ல எல்லாம் சொல்லி விட்டுருப்பாங்களா? ஆமா சார். ஓகேமா, நீங்க இங்க ட்ரைனிங் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே நாங்க பாத்துக்குவோம். ஓ தேங்க்ஸ் சார். அப்புறம் கம்பெனிக்கு மார்னிங் 9 o'clock வந்தீங்கன்னா ஈவினிங் 3 o'clock கிளம்பிடலாம். ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தாமா ட்ரைனிங். ஓகே சார். 10 நாள் உங்க ட்ரைனிங்க நாங்க வாட்ச் பண்ணுவோம். உங்களோட ஒர்க்கை நீங்க பெட்டரா பண்ணீங்கன்னா எங்க கம்பெனி எல்லா ஊர்லயும் இருக்கு. ஏன் உங்க ஊர்லயும் இருக்கு. உங்க ஊர்லனாலும் சரி, இல்ல நீங்க கேக்குற எந்த ஊர்லனாலும் சரி, உங்க டிகிரியை கம்ப்ளீட் பண்ணதும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே சார். இது வந்து முழுக்க முழுக்க எங்க கம்பெனில இருந்து காலேஜ்ல ஃபர்ஸ்டா வர பொண்ணுங்களுக்கு நாங்க கொடுக்கற ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா இது மூலமா கஷ்டப்படுற பொண்ணுங்களும் பயனடையணுங்கிறதுக்காக. ஓ சூப்பர் சார். கண்டிப்பா உங்க கம்பெனில இருந்து கொடுக்கற இந்த ஒரு பெரிய வாய்ப்பை நாங்க நல்லபடியா பயன்படுத்திக்கிறோம். சூப்பர்மா. சரி ஓகேமா, ஃப்ரீடம் பார்க் கிளம்புங்க. ஃப்ரீடம் பார்க்கா? ஆமாமா, இங்க இருந்து 1 hour டிராவல் தான். சார், அது பெங்களூர்ல. ஆமாமா, ஆனா இங்க இருந்து 1 hour டிராவல் தான். ஆபீஸ் கார் வந்துரும். இங்க அதுலயே போங்க. உங்களுக்கு பொதுவா ட்ரைனிங் அங்கதான் இருக்கும். அங்கனா? ஃப்ரீடம் பார்க் பக்கத்துல நம்ம கம்பெனி இருக்குமா, காந்தி நகர் அந்த ரோட்ல தான். ஓகே சார். சார், டெய்லி அப்பனா இங்க இருந்து நாங்க அங்க டிராவல் பண்ணணுமா? உங்களுக்கு இங்க பிடிச்சிருந்ததுன்னா இங்கே ஸ்டே பண்ணலாம். ஆனா நம்ம கம்பெனி கார் டெய்லி வந்துரும். இல்ல அங்க நம்ம கம்பெனி பக்கத்துலயே ரூம் இருக்கு. உங்களுக்கு அங்க பிடிச்சிருந்ததுன்னா அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லாம் உங்க இஷ்டம் தாமா. உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நாங்க பார்த்து கரெக்டா செஞ்சிருவோம். நீங்க போய் கம்பெனியை விசிட் பண்ணிட்டு வாங்க. இங்க உள்ள ரூமையும் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அது ஓகேனாலும் ஓகே, இல்ல இங்க ஓகேனாலும் ஓகே. உங்களோட முடிவுதான். ஓகே சார். சரிம்மா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நம்ம கம்பெனி டிரைவர் வருவாரு, நான் வர சொல்றேன். ஓகே சார். சிந்து, பூஜா, என்னடி பண்றது? இவர் சொல்றது பெங்களூர்ல உள்ள ஃப்ரீடம் பார்க்கு. அங்கேயும் 1 hour கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் ஆகும் டிராவல் பண்ண. நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாமா இல்ல இங்க வரலாமா? தெரியலடி, நான் இதுக்கு முன்ன இப்படிலாம் வந்ததே இல்ல. நான் வேணா எங்க அண்ணன்ட்ட கேட்டு சொல்லவா? சரி ஓகேடி, உங்க அண்ணனையும் விசாரிக்க சொல்லு. நானும் எங்க அப்பாட்ட கேக்குறேன். அப்புறம் நம்ம கம்பெனிக்கு போய் ஃபர்ஸ்ட் அங்க உள்ள ரூமையும் பாப்போம். நமக்கு ஓகே சேஃபா செக்யூரா இருக்குன்னா அங்கேயே கூட ஸ்டே பண்ணிடலாம். சரிடி. சரி ஓகே, வா வெயிட் பண்ணுவோம். ஓகேடி, இங்க மேனேஜர் சொன்னதெல்லாம் நான் முதல்ல எங்க அண்ணன்ட்ட சொல்லிடுறேன். ஓகே, இன்ஃபார்ம் பண்ணு. நான் அப்பா கிட்ட பண்ணிடுறேன். சேச்சா, இந்த நாயகியோட கொடுமை ஓவரா இருக்கு. இந்த ஊருக்கே நான் புதுசு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன். அப்படி இருந்தும் வேணுங்கனே கடைக்கு போயிட்டு வா, அங்க போயிட்டு வா, இங்க போயிட்டு வான்னு. அதுவும் இல்லாம இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே இருப்போம்னு நினைக்கிறேன். யாராவது நம்மள பார்த்து ஏதாவது கேட்டுட்டா ரோட்ல நடக்கவே பயமா இருக்கு. யாராவது சும்மா நம்மள பார்த்தாலேவோ பேப்பரை பார்த்திருப்பாங்களோன்னு என்ன வருது. நம்ம வாழ்க்கை இப்படி பயந்த மாதிரியே ஆகுதே. சரி ஓகே, யாரையாவது நாம கண்டுக்கிட்டோம், கண்டிப்பா நாம நிம்மதியா இருக்க முடியாது. என்னென்ன வாங்க சொன்னா? மண்பானையிலேயும் குழம்பு சட்டி, அப்புறம் மண்லயே ஒரு குண்டா சட்டி. கிராமத்துல இருந்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்குதான் இதெல்லாம் பார்த்து வாங்க தெரியும், போய் பார்த்து வாங்கிட்டு வாங்குறா. இவ்வளவு நாள் இவ என்ன பண்ணா? மனுஷங்க ஒரு ஆள் சிக்கிர கூடாதே. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சா போதும் உடனே அவங்கள அடிமைப்படுத்தி உங்களை கீழேயே வச்சுக்கிறது. என்ன மனுஷங்களோட குணமோ. சரி, நடு ரோட்ல நின்னு இப்படி புலம்பணும், போற வரவங்க நம்மள பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே கொலகாரி பட்டம், அடுத்து பைத்தியக்காரி பட்டமா? எதுக்கு வம்பு? பேசாம போவோம். தாவணி போட்ட தீபாவளி வந்தது ஏன் ரோட்டுக்கு? இது எந்த பரதேசி பாய சுருட்டி வச்ச மாதிரி இருக்கான். இவனுக்கு பாட்டு. வாவ், யார் இவ? ஐயோ, ரொம்ப ஷோக்கா இருக்காளே. இல்லடா, நம்ம தமிழ் பாரம்பரிய மண் வாசனை. ஐயோ, ஊருக்குள்ள தெருவுக்கு ஒரு பரதேசி இருக்கான். முன்னாடியே வந்து தொலைறான். நீங்க எல்லாம் எங்க இருந்து தான் வந்து தொலைவாங்களோ? வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாம் அடிப்பாங்களா இல்லையா? இந்த மாதிரி ஆளுகளை பெத்தவங்கள தான் போய் சொல்லணும். அவங்கள 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டா இந்த மாதிரி பிள்ளைகளை வளர்க்க மாட்டாளுங்க. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.
ஐயோ அடடடடா போறாளே 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 போய்கிட்டே இருக்காளே திரும்ப மாட்டேங்கிறா பேச மாட்டேங்கிறா இப்பெல்லாம் இருந்தா நாம எப்படி ஒரு பொண்ணு பின்னாடி போறது அதுவும் ஊருக்கு வேற புதுசா இருக்கா சரி ஓகே வழிய மறைச்சு எங்க போனோம் எப்படி போனோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம் உதவி பண்ணுடா உதவி பண்ணு அப்பதான் அந்த பொண்ணுக்கு உன் மேல ஒரு அபிப்பிராயம் வரும் ஐயோ ஐஸ்கிரீம் சிலையாட்டம் இருக்கா போறாளே வேகமா போறாளே புடிடா 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 என்ன இவ்வளவு வேகமா போறா இல்ல இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாது கூப்பிட்டுருவோம் ஹலோ 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 மேடம் என்ன கூப்பிடுறான் நாம திரும்பியே பார்க்க கூடாது ஏய் இந்தாமா ஒன்னதான் எர்ரா எர்ரா கைய ஆத்தாடி ஐஸ்கிரீம் சிலை நினைச்சா இவ என்ன எரிமலை குழம்பாட்டா இருக்கா குழம்பள்ளி மூஞ்சில ஊத்திருவாளோ என்னடா என்ன ஐயா ஒண்ணு இல்லைங்க ஊருக்கு புதுசா தெரிஞ்சது அதான் அட்ரஸ் தெரியாம சுத்துறீங்களோ நாம வேணா பாதை காமிக்கலான்னு வந்தேன் எங்கங்க போனோம் சொல்லுங்க நான் பாதையை சொல்றேன் பாதாள உலகத்துக்கு போறேன் பாதை சொல்றியா பாதாள உலகமா வழி சொல்றியாடா ஹலோ என்னங்க கோபப்படுறீங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணதான் வந்தேன் உதவி மண்ணாங்கட்டிலாம் எங்களுக்கு தேவையில்லை போடா போ உன் வேலையை பார்த்துட்டு போ ஹே பொண்ணுனா சாஃப்டா பேசணும் இப்படி 8 ஊருக்கு கேக்குற மாதிரி சவுண்டா பேசக்கூடாது ஆள் பார்க்கதான் அழகா இருக்க சரியான பஜாரியா இருக்க பஜாரியா உங்கள மாதிரி ஆள்களுக்குலாம் பாம்பாட்ட சீரணும்டா இங்க பாரு போயிடு போடா இங்க பாரு இந்த கத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத நீ முன்ன போ நான் பின்ன வரேன் நான் நாடுக்கு ரோட்ல போவேன் அதெல்லாம் நீ கேட்க கூடாது புரியுதா டேய் என் பின்னாடி வந்தா நான் கேட்பேன் உன் பின்னாடி ரோட்ல தானே வரேன் என்ன இந்த ரோடு உங்க அப்பே போட்ட ரோடா சொல்லுமா உங்க அப்பே போட்டதா டேய் இல்ல இது பொதுவானது யார் வேணாலும் போகலாம் படுக்கலாம் உருளலாம் உட்காந்து சாப்பிடலாம் தூங்கலாம் இந்த ரோட்ல நடக்கிறத பத்தி எல்லாம் நீ பேசக்கூடாது போ நீ உன் வேலையை பார்த்துட்டு போ ஆளும் மூஞ்சியம் தட்டானுக்கு சட்டை போட்ட மாதிரி ஏதாவது என்ன தொந்தர பண்ணு அப்புறம் இருக்குடா உனக்கு நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன் என்ன பாக்குறா சரி ஓகே நான் முன்னால போனா நீ பின்னால வாரியா வா 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 உன் பின்னால தானே பெரிய டேங்கர் லாரி வரும் முட்டி மோதிட்டு கடை ஏய் ஏன் எங்களுக்கு திரும்பி நடக்க தெரியாதா நாங்களும் நடப்போம் இவன் இன்னைக்கு செருப்பால அடி வாங்காம போக மாட்டான்னு நினைக்கிறேன் ஹே குருவி சிட்டு குருவி ஓய் எவன்டா நீ ஐயோ இவனா எங்க போனாலும் பின்னாடி வந்துடுறான் ஒரு ஏரியா பொண்ண ஃபாலோ பண்ண முடியுதா இன்னைக்கு இவன் கிட்ட வாங்கி கட்டிட்டு தான் போகணுமா ஐயோ என்னடா உடம்புக்கு எப்படி இருக்கு அண்ணா உங்க கைப்படாம இப்போதைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்ணா அப்ப நான் கைய வச்சிடலாமா ஐயோ அண்ணா என்னடா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு மறந்துட்டியோ ஐயோ அண்ணாத்த அப்படிலாம் இல்ல அண்ணாத்த சும்மா அத்தை பொண்ணு போச்சுக்கிட்டு போனா அதான் நான் அப்படியே பேசிட்டேவோம் டேய் செருப்பால அடிப்பேன் யாரா அத்தை பொண்ணு என்னடா அத்தை பொண்ணுன்னு சொல்லலாட்டி நீ அடிப்பியா அண்ணாத்த சொன்னாலும் அடிப்பேனேடா இங்க பாரு நீ வருவேன்னு தெரியாம வம்பு எடுத்துட்டேன் நீ இனி வம்பு எடுக்க மாட்டேன் சரியா நான் கிளம்புறேன் டேய் போப்பா எந்நேரமா அடி வாங்க முடியுமா டேய் நில்றா உன் மாமா பொண்ணை கிண்டல் பண்ண நீ அடிச்ச அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஆனா நீனா எந்த பொண்ணை கிண்டல் பண்ணாலும் அடிக்கிற இதெல்லாம் எந்த லாஜிக் இல்ல பாத்துக்கோ ஏய் பாரு திரும்ப உன்னை பார்த்தேன் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் போ போடா வா அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன் யாருங்க நீங்க ஊருக்கு புதுசா என்ன ஆமாங்க ஓ ஓகே ஓகே இங்க இந்த மாதிரி ஆளுங்க நிறைய இருப்பாங்க யார கண்டு பயந்து திரும்ப போகாதீங்க முன்னேறி போங்க ஓகேவா நான் உங்களை அங்க இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன் அவன் பின்னாடியே வாரேங்கிறதுக்காக நீங்க எங்க திரும்பி உங்க பாதையிலே போறீங்க இல்ல இதுக்கு மேல கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத மாதிரி இருந்தது அதான் கொஞ்சம் பயந்துட்டு ஓ சேஃபா இருக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த மாதிரி ஆள்களுக்கு பயப்படுறது நல்லது கிடையாது ஓகேவா பாத்து இருங்க சரிங்க சரி இனி நீங்களா போயிடுவீங்களா நான் போய்க்கிறேங்க சரி ஓகே பாத்து போங்க அப்பாடா இந்த ஊருக்கு வந்து நம்ம பார்த்ததுலே ரொம்ப நல்லவங்கனா இவங்க தான் போல எங்க இருந்து வாரீங்க எங்க போறீங்க உங்க பேர் என்ன இது எதுவுமே கேட்காம கவனமா போங்கன்னு சொல்லி விடுற ஒரு ஆளு பரவாயில்லையே ஐயோ இவனா என்ன நம்ம என்னைக்கு வெளியே வந்தாலும் நம்ம முன்ன வந்து நிக்கிறான் ஐயோ சரத்து இவன் என்ன இந்த பக்கம் ஐயோ அன்னைக்கு பேப்பரை வேற காமிச்சான் இன்னைக்கு திரும்பவும் அம்மாவை பத்தி நம்ம ஊரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணலாம் இவங்க எதுக்கு அவனை பார்த்துட்டு போகாம நிக்கிறாங்க ஹலோ இங்க பாருமா போமா நீ போ இவர்ட்ட சொல்லலாமா என்னங்க என்னாச்சு அண்ணா சுத்தம்
ஏய் ஜீவா, அறிவு இருக்காடா? அவ போறா போகாம இங்கே நிக்கிறா. அவகிட்ட எதுக்குடா பேச்சு கொடுத்த? ஒழுங்கா மரியாதையா பேசினால அப்பவே அந்த மரியாதை போதும்னு கிளம்பி இருக்கணும். இப்ப பாரு, தேவையில்லாம என்னன்னு தான் தெரியல. எந்த பொண்ணையும் பெருசா சைட் அடிக்கணும்னு ஆசையெல்லாம் இல்ல. இருந்தாலும் அண்ணான்னு கூப்பிட்டா மனசு வலிக்குது. அண்ணா சொல்லுமா சொல்லுமா தங்கச்சி. என்னம்மா? அது வந்து அண்ணா. அண்ணாவா? சரிதான். அப்படியாவது பழகுடா. கிட்ட இருந்து நிறைய டீடைல் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கு. எப்படியோ நம்ம குடும்பத்துல ஏன் மூஞ்சிய நம்பாதவ இந்த ஜீவா மூஞ்சிய நம்புறாளே. ரொம்ப பெரிய விஷயம்தான். சொல்லுமா. அதான் அண்ணன் கூப்பிட்டுட்டியே, சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நம்ம பின்னாடி ஒருத்தன் நிக்கிறான்ல, அந்த கட்டம் போட்ட சட்டையா? ஆமாண்ணா. அவனுக்கு என்ன? அவனும் நான் எங்க போனாலும் ஃபாலோ பண்றானா. நானும் எத்தனை தடவையோ திட்டி பார்த்துட்டேன், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறான். இப்படி நான் போற இடத்துக்கு வாரான்னு தெரியல. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுறீங்க. நான் நல்லவனா? சரிதான். டேய் சரத்து, எத்தனை நாளடா இந்த வேலை நடக்குது? ஒண்ணு பின்னாடி சுத்திட்டு என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம. இருடா இரு. என்னமா சொல்ற? உன் பின்னாடி சுத்துறானா? ஆமாண்ணா. நான் அந்த பையனை நீங்க ஏன்னு சொன்னதும் ஓடிட்டான். அதே மாதிரி இவனையும் என்னன்னு கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, எனக்காக. இதோ இப்பவே கேக்குறேமா. டேய் என்னடா இப்படி பக்கத்துல வந்து நிக்கிற? டாவா? என்னடா முழிக்கிற? இத்தனை நாளா எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு என் பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்ணல. இதோ இவர்தான்டா, இவர்தான் எங்க அண்ணன். இப்ப பேசுடா பார்க்கலாம். ஓ, உங்க அண்ணன். எப்படிமா? கூட பிறந்தானா பிறக்காதானா? என்ன பண்ண உனக்கு என்னடா? எங்க அண்ணன். பேசுடா பேசு, இப்ப ஏதாவது கேளு. டேய் தம்பி. நானா? உன்னத்தாண்டா. ஓஹோ. என்னடா? என்ன நக்கலா? ஹலோ. நீ பேசக்கூடாது. இங்க நான் தான் பேசுவேன். ஏண்டா, இது என்ன உங்க மாமா வீட்டு ரோடா? லூசு, மாமா வீட்டு ரோடா நான் கேட்பாங்க? அத விடுமா, நான் அவனை என்னன்னு கவனிச்சுக்கிறேன். கேளுங்கண்ணா, நல்லா கேளுங்க. இவ்வளவு நாள் என்ன பார்த்தது ஈன்னு இழிப்பான். இன்னைக்குதான் பயந்த முகத்தை காமிக்கிறான். இங்க பாரு, எங்க அண்ணன் எப்பவும் என் கூட தான் இருப்பான். இனி என்கிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் பாத்துக்கோ. உங்க அண்ணன் பெரிய விளக்கண்ண. நீ சொன்னா நான் பயந்துருவேனா? எங்க அண்ணனை யாரு நினைச்ச? யாரு? பெரிய போலீஸ் ஆபீசர்டா. ஓஹோ. எப்பயில இருந்து? எனக்கு தெரியலடா. எப்பவுமே போலீஸ் தான்டா. நீ என்ன தூர பார்த்தா கூட அப்படியே திரும்பி ஓடிடு. இன்னொரு தடவை என்கிட்ட பேச பக்கத்துல வந்த அப்புறம் எங்க அண்ணன்ட்ட சொல்லி உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி களி சாப்பாடு தான் டெய்லி போட சொல்வேன், பாத்துக்கோ. டெய்லி களி சாப்பாடு ஓகே. வாரத்துல ஒரு நாள் கறி சாப்பாடு? உனக்கு ரொம்ப முக்கியம். போடா போ, முத இங்க இருந்து போ. டேய், அதான் என் தங்கச்சி சொல்றாள. என் தங்கச்சி சொன்ன எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேல? கேட்டேன்டா. டாவா, மரியாதையா பேசுடா. ஒழுங்கா சாருன்னு கூப்பிட்டு பழகு, இல்ல களிதான். எனக்கே களியா? சரிதான். டேய் ஜீவா, நீ ஏன்டா அவ கூட சேர்ந்து நடிக்கிற? சரி, ஒரு வகையில நல்லதுதான். நான் யாருன்னு தெரியாமயே இருக்கட்டும். அண்ணன் உரிமையா பேசுறாள, அப்படியே பேச்சு கொடுறா. அவளை பத்திய டீட்டெயில்ல சொல்றாளான்னு பாப்போம். டேய், இன்னும் என்னடா நிக்கிற? இங்க பாருமா தங்கச்சி. அண்ணா, இன்னொரு தடவை அவன் உன் வழியில வந்தாலோ இல்ல உன்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ அண்ணன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பேன்னு தெரியும்ல? தெரியும்ண்ணா. உடனே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணு. எந்த போலீஸ் ஸ்டேஷனா? சரிதான்டா. நான் அவனை கவனிச்சுக்கிறேன், சரியா? சரிண்ணா. டேய், எல்லாத்தையும் கேட்டேல? கேட்டேனுங்க சார். போடா போ. இனியாவது ஒழுங்கா நடந்துக்கோ, இல்லனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ. சரிங்க சார், நீங்க சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனி இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, பார்த்தா கூட ஓடிய போயிடுறேன். அந்த பயம் இருக்கட்டும். போடா போ. ஒரு பொண்ணுக்கு யார் எல்லாம் தனியா இருக்கான்னு தெரிஞ்சா போதுமே, உடனே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே வர்றது. அப்படித்தாமா, இவங்க எல்லாம் அப்படித்தான். இவங்களுக்குலாம் அப்பப்ப பதிலடி கொடுக்கணும். இன்னைக்கு நீ இப்ப கொடுத்த பத்திய பதிலடி இதுல பயவுல கண்டிப்பா பயந்துருப்பான். இனி உன் பக்கம் கூட வரமாட்டான் பாரு. தேங்க்ஸ்ண்ணா. ஏய், நீ என்னடா இன்னும் நிக்கிற? போடா. ஓகே சார். ஆமா வேணி. என்னடா பேர் சொல்லி கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன்ல? பேர் சொல்லாம கூப்பிட முடியாதுமா. உங்க அண்ணனை வச்சு ரொம்ப பயமுறுத்திட்டீங்க. மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி ஓகே, இருந்தாலும் உனக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு பேசாம போறேன். அதுக்காக என்ன ஒண்ணு கோல நினைச்சுக்காத. டேய், உன்னை பத்தின டீடைல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். நீ கோலையா இருந்துட்டு போ, இல்ல கோல பொம்மையா கூட இருந்துட்டு போ. யார் இதெல்லாம் கேட்டா? கிளம்புடா, வளவளன்னு பேசாத. ஓகே. அரஸ்ட் பண்ணி களி சாப்பாடு போடுவீங்களோ? டேய் கொண்டு அதை போடோ. வாடா வா, கவனிச்சுக்கிறேன். வானத்தை வாங்காம கிளம்புடா. ஏய், எங்க போகணும்னு கேட்டு அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வா. என்ன வா, அண்ணனா இருக்க தெரியுதுல, பாதுகாப்பாவும் இரு. கொண்டு போய் விட்டுட்டு வா.
சாரிதான். ஆமா தங்கச்சி, தேங்க்ஸ்ண்ணா, எனக்காக என் அண்ணன் மாதிரியே நடிச்சீங்க. என்னம்மா நடிச்சேன்னு சொல்லிட்ட? எனக்கும் உன்ன மாதிரி ஒரு தங்கச்சி இருக்காமா. அவளை மனசுல நினைச்சிட்டு தான் உன்கிட்ட பேசினேன். இனி இந்த மாதிரி ஆளுக வந்தாலும் பயப்படாத, அண்ணன் இருக்கேன் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணா, இத கேட்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஆம்பளைங்கனாலே ரொம்ப மோசம் கெட்டவங்க அப்படிங்கிற எண்ணம் தான் என் மனசுக்குள்ள. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது நான் தான் இதெல்லாம் கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேனோன்னு தோணுது. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா, பாத்து போ. ம். தங்கச்சி, அண்ணா. நீயா போய்க்குவா இல்ல நான் கூட வரவா? இல்லண்ணா, பக்கத்துல உள்ள கடை தான், நான் போய்க்கிறேன். சரிம்மா. எல்லா ஆம்பளைகளையும் தப்பா தான் நினைச்சேன், உங்களை பார்த்ததும் நல்ல அபிப்பிராயம் வருது. ஓகேமா தங்கச்சி, இந்த ஒரு வார்த்தைக்காகவேவும் உனக்கு எப்பவுமே நான் கரெக்டா தான் இருப்பேன். சேலை ஓரம் வந்து அலை மோதியது, ஆஹா என்ன சுகமோ. நெஞ்சு பொன் விறகு நெஞ்சை தீண்டியது, ஆஹா என்ன இதமோ. சித்தம் கிளுகிழுக்க ரத்தம் துடி துடிக்க மொத்தம் 100 விதமோ. அச்சம் நாங்கள் அலை கலைந்தவுடன் ஐயோ தெய்வ பதம்.